24 லட்சம் பேர் நீட் தேர்வு எழுதினா கூட அதில் செலக்ட் ஆகிறது என்னமோ ஃபியூ லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதுலேயும் ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு தனியாக நடக்கும். தமிழ்நாடுக்குன்னு தனியாக ஒரு கோட்டா இருக்கு. இப்போ தமிழ்நாடை பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 லட்சம் பேர் கிட்ட நீட் தேர்வை வந்து எதிர்கொள்றாங்க. ஆனால் சீட் இருக்கிறதோ 12,000 சீட் தான் தமிழ்நாடு முழுவதுமே இருக்கு. அதுலேயும் நம்ம கவர்மெண்ட்டு, பிரைவேட்டு, டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாமே சேர்த்து. அப்போ கவர்மெண்ட் காலேஜஸில் 3845 பேர் போயிடுறாங்க அப்படின்றப்ப டீம்டு யூனிவர்சிட்டி சீட்டை நம்ம தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸ்ல கடுமையான போட்டி. ஏன்னா அதுல ஒரு 50% வந்து கவர்மெண்ட்டுக்கான அலாட்மெண்ட், கவர்மெண்ட் கோட்டாக்காக கொடுத்துட்றாங்க. 50% மேனேஜ்மெண்ட், அதுல வந்து மைனாரிட்டி கோட்டா இருக்கு, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க, ரிலிஜியன் மைனாரிட்டி இருக்கு, இது இல்லாம NRI இருக்கு. இந்த சீட்டுக்கும் கவர்மெண்ட் சீட்டுக்கும் கடுமையான போட்டி நடக்குது. அந்த மாதிரி நடக்கிறப்ப காலேஜஸ் வந்து டாப்ல இருக்கக்கூடிய ஒரு 5 காலேஜஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸா இருக்கும். அது எதுன்னு தெரியாம நிறைய பேர் வந்து குழப்பத்துல இருக்கும். ஏன்னா வருஷம் வந்து மாறிட்டு இருக்கு. சில காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸை வந்து ஒவ்வொரு வருடமும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே டாப்ல இருந்த காலேஜ் மாறி போச்சு. அப்ப இந்த வருஷம் 2025ல எந்த காலேஜஸ் வந்து டாப் 5 பிளேஸ்ல தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ஸ்டூடெண்ட்ஸோட அந்த கட் ஆஃபை பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். யாரெல்லாம் நம்மளுடைய RGR அகாடமி யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஏன்னா உங்களுடைய மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு டவுட்டுமே 100% கிளியர் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் இருக்கும். நீங்கள் கவுன்சிலிங் போகிறப்ப உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இதை பண்ணிட்டு இருக்கோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், RGR அகாடமி சார்பாக உங்களுக்கு பேசுகிறேன். 2025 ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸை பேஸ் பண்ணி செல்ஃப் ஃபினான்ஸ் மெடிக்கல் காலேஜில் 5வது பிளேஸ் வரக்கூடிய காலேஜை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு காலேஜ். இந்த குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். மதுரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து 2100 பெட்டு இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. பேஷண்ட்ஸ் வந்து ஃப்ளோ நல்லாவே இருக்குது. 2012 ஸ்டார்ட் பண்ண இந்த கல்லூரி அருமையான லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பிரம்மாண்டமாக வச்சிருக்கு. குழந்தைங்களுக்கு பார்த்தாலே இந்த ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அப்படின்ற மாதிரி பலன்னு ரொம்ப அருமையான ஒரு கேம்பஸ். இதில் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 503லேருந்து 372 மார்க் இன்பிட்வீனில் கிடைச்சிருக்கு. OC to ST கேட்டகரியில் 150 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டோட்டல் சீட்ஸ் அவைலபிள். அதில் இந்த 92.5%க்கு வந்து பார்த்தீங்கன்னா 143 சீட்ஸ் வந்து இதில் கிடைச்சது. இது பிளேஸ்மெண்ட்ஸு, தென் PG கோர்சஸ் போகிறதுக்கெலாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கக்கூடிய இந்த காலேஜ். எந்த காலேஜ்? அதுதான் 5th பிளேஸில் இருக்கக்கூடிய வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் மதுரை. அடுத்து நம்ம 4th பிளேஸ் பார்க்க போகிறோம். மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மார்க்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 504 மார்க்ல இருந்து 392 வரைக்கும் இன்பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் பசங்க வந்து பிளேஸ்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கு. இந்த சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா OCல இருந்து ST வரைக்கும் இதனுடைய மார்க் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து வந்திருக்கு. எந்த காலேஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் என்னன்னு பார்க்கலாமா? இதில் அட்வான்ஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ரிசர்ச் பேஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னா ஒரு அருமையான ஒரு காலேஜ். இந்த காலேஜ் வந்து கேம்பஸ் வந்து ஹைவேஸ்லேயே வந்து இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி அப்ரோச்சபிள், பஸ் இறங்குதுன்னா அப்படியே டக்குன்னு போகக்கூடிய ஒரு அருமையான பிளேஸில் இருக்குது. ஹைவேஸ்லேயே ஆசிரியர்கள் வந்து தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் வந்து இருக்காங்க இங்கே. இந்த இன்ஸ்டியூஷனோட குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு ஃபேமஸான ஒரு இன்ஸ்டியூஷனை சேர்ந்த ஒரு கல்லூரி தான் இது. இது MGR யூனிவர்சிட்டியோட அப்ளியேட் ஆன ஒரு காலேஜ். ஏன்னா இவங்க குரூப் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க, டாப்பில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி. பட் இந்த காலேஜ் வந்து 4வது பிளேஸில் வருது. அதுதான் SRM மெடிக்கல் சென்டர் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். மாணவர்களின் சாய்ஸை பேஸ் பண்ணி அடுத்து 3வது இடத்துல இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபினான்ஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2025ல் 510 மார்க்ல இருந்து 395 வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்து இந்த காலேஜில் கிடைச்சிருக்கு. இன்டர்நேஷனல் டைப்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. PG ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. மாடர்ன் லேப்ஸ் வந்து இந்த காலேஜில் இருக்குது. ரொம்ப லேட்டஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண காலேஜ். இதில் 150 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சீட்ஸ் இருக்குது. 143 சீட்ஸ் வந்து 92.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த வருஷம் ஆஃபர் பண்ணாங்க.
இந்த காலேஜ் எந்த காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நிறுவனம் KMCH இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் சயின்சஸ். அடுத்து நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் பார்க்க போகிறோம். இது ஃபேமஸான இன்ஸ்டியூட். கோயம்புத்தூர்னாலே இந்த காலேஜ் இந்த குரூப்பை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அட்வான்ஸு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. இன்டர்நேஷ்னல் வந்து எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்த காலேஜஸில் வந்து பண்ணுறாங்க. யாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் கிடச்சிதுன்னா அப்பா அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு அருமையான ஒரு இன்ஸ்டியூஷன்ஸு. இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ்க்கும் சரி பிஜி கோர்ஸுக்கும் பஞ்சமே இல்லாமல் இந்த மாணவர்கள் வந்து போகிறாங்க. இந்த காலேஜில் 250 சீட்ஸ் இருக்குது. 92.5%க்கு 238 சீட்ஸ் வந்து இந்த வருஷம் ஆஃபர் பண்ணாங்க. மார்க்கு போட்டிங்கன்னா ஓசி கேட்டகரியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னா எஸ்டி வரைக்கும் என்ன மார்க்கில் கிடச்சிது அப்படின்னா 520லேருந்து 396 வரைக்கும் இந்த கட் ஆஃப் வந்து வெரியாச்சு. அந்த காலேஜ் எந்த காலேஜ்? செகண்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய PSG இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் கோயம்புத்தூர். நம்ம நம்பர் 1 அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா நம்பர் 1னாலேயே ரொம்ப சிறப்பான இடம் இருக்குங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த காலேஜ் வந்து ஃபேமஸ் இல்லைங்க. இந்தியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10ல் இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனமாக இருக்குது. அடுத்தது ஆல் ஓவர் வேர்ல்டில் பார்த்தோம் அப்படின்னா டாப் 100 ஹாஸ்பிட்டலில் இவங்களுடைய ஹாஸ்பிட்டலும் வருதுங்க. அப்போ எந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது நம்பர் 1ஆக இருக்குது. இங்கே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருக்கட்டும், நிறைய ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ண ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து வந்திருக்கு. பழமையான நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 125 ஆண்டுகளை வந்து கடந்து வந்திருக்கு. எந்த காலேஜ்? என்னடா இது திடீர்னு இப்படி சொல்கிறீங்க? 125 வருஷம் சொல்கிறீங்க, ஆல் ஓவர் இந்தியா இல்லாமல் வேர்ல்டு லெவலில் வந்து டாப் 100ல் இருக்குது அப்படின்ற காலேஜ் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும்னு ஆவல் இருக்குல்ல? ஆமாம், இதுதான் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வேலூர். இதில் மார்க்கு பார்த்தோம் அப்படின்னா 577ல் ஸ்டார்ட் ஆகிட்டு இதில் இருக்கக்கூடிய 100 சீட்டில் 50% மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கொடுக்குறாங்க. பட் அது ஸ்டாஃப் கோட்டா. பட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டயசிஸ் பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய சீட்ஸ் இருக்காங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 30 சீட்ஸ் வந்து ஓப்பன், எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 20 சீட்ஸ் வந்து வெறும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸுக்கு மட்டும்தான் அந்த 20 சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. சரியா? இதுக்கான அருமையான காலேஜஸில் சேரணும் அப்படின்னா கடுமையான போட்டி இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட 3000 பெட்டு ஹாஸ்பிட்டல் இருக்குது. பேஷண்ட் ஃப்ளோலாம் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000லேருந்து 3000 பேர் வந்து அவுட் பேஷண்ட் வந்து போகக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு NRF ரேங்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க. பட்டு நார்மலாக எடுத்து பார்த்தீங்கன்னா 10,000 பேஷண்ட் வரைக்கும் டெய்லி பேசிஸில் வந்து இங்கே வராங்க. அதனால தான் இந்த காலேஜ் வந்து நம்பர் 1 அப்படின்ற பொசிஷனில் இருக்குது. நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டாப் 5 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இன் தமிழ்நாடு பார்த்தோம். இதில் நீங்கள் அடுத்த வருஷம் போகணும் அப்படின்னா எந்த காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் கொடுங்க. இந்த தகவல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ரைட்டா? இந்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ்ஸு, எது டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸு, இதெல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டே வந்தோம் இல்லையா? இன்ஜினியரிங்கும் சேர்த்து மெடிக்கலும் சேர்த்த மாதிரி ஏதோ ஒரு கோர்ஸ் இருக்காமே சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. ஆமாங்க, ஐஐடியில் ஒரு கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. 3 வருஷம் ஆகுது. ரொம்ப டிமாண்ட் கோர்ஸு. மெடிக்கல் ப்ளஸ் இன்ஜினியரிங் சேர்ந்த மாதிரியான கோர்ஸு. வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில்.